ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாகற்காய் பொரியல் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பாகற்காய் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சமாக கடுகும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு பாகற்காயை சின்ன பீஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாகற்காய்க்குள்ளாடி இருக்க லேயர் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாகற்காய் பொரியலுக்கு எண்ணெய் தான் நிறைய சேர்க்கணும். எண்ணெயிலே தான் வெந்து வரணும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. கசப்பு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக புளி கரைசல் மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. பாகற்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அரை கப் அளவு துருவன தேங்காயும் மிக்சிங் பவுலில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா கசப்பு தன்மையை கண்ட்ரோல் பண்ணும். அவ்வளோதான், பாகற்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதில் எண்ணெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.